வணக்கம் டெக்னிக்கலி சரராசி வரிசையில நாம இன்னைக்கு துளாராசியை பார்ப்போம். துளாராசி காற்று தத்துவம் அப்படிங்கிறதுனால எதையோ ஒண்ணு விளக்குறது, ஒரு கொள்கை கோட்பாடுகளை விளக்குவது, விரிவாக பேசுவது, அல்லது பரப்புவது என்பது இவர்களுக்கு இயல்பானதாக இருக்கும். இந்த துளாராசிக்காரர்கள் இயல்பிலேயே சமநிலை, நீதி, நியாயம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதிலிருந்து பிசகும் போதுதான் வாழ்க்கையில் சவால்களையும் சங்கடங்களையும் சந்திப்பதாக இருக்கும். அப்படிப்பட்ட துலாம் ராசியின் வீடு சுக்கிரனின் வீடு. காட்டு தத்துவம் என்பதால் சிந்தனை திறன், கலைநயம், சமூக உறவுகளை மேம்படுத்துவது, அதை உறுதிப்படுத்துவது, அதனோடு சம்பந்தப்பட்ட சமநிலையை பேணுவது என்பது இவர்களுக்கு இயல்பாக வரக்கூடியதாக இருந்தாலும் கூட சரம் என்பதால் இவர்களின் எண்ணங்கள் புதிய கருத்துக்களை நோக்கி நடந்து கொண்டே இருக்கும். அதை சார்ந்த விவாதங்களினால் உறவுகளுக்கும் மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு மிதுனம் என்பது அறிவு சார்ந்த வீடாகும். தர்க்க ரீதியாக எதையும் தர்க்க ரீதியாகவும் அறிவு சார்ந்த முனைவது என்பதை இவர்கள் நோக்கமாக கொள்கையாக கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் இவர்களுடைய லட்சியங்கள் தகவல் பரிமாற்றம், கல்வி, வியாபாரம் சார்ந்ததாக இருக்கும். அறிவே ஆற்றல் என்பதை இவர்கள் தாரக மந்திரம். பலதரப்பட்ட மனிதர்களோடு பழகி பல விஷயங்களை, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் புதிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதும் இவர்களுடைய இலக்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும். அதிகம் பேசுவதை இவர்களுடைய இயல்பாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு அதிகம் பேசுவது இவர்களுடைய இயல்பாக இருக்கும். இவர்களுக்கு 10ஆம் பாவம் என்பது கடகமாக வருவதனால் மனம் திருப்தி அடையக்கூடிய, மனம் விரும்பக்கூடிய தொழில்களில் இவர்கள் தன்னுடைய செயல்திறனை காட்ட முடியும். கற்பனை திறன், அணுகுமுறை, அறிவு சார்ந்த தர்க்க ரீதியான லாஜிக்கலான கற்பனை திறன் கூடிய வேலைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும். கடகம் சந்திரனின் வீடு கொள்கையின் ஆற்றலை முன்னெடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் தொழில் தேவையினால் மக்களின் உணர்வுகளை மதித்து அதை கவனித்து அதற்கு தகுந்த அணுகுமுறையோடு செயல்படக்கூடிய தொழில்களில் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை சேர்த்துக் கொடுக்கும். அப்படிப்பட்ட இவர்களும் இந்த நிர்வாகத்திறன் என்பது தொழிலில் மற்றவர்களை அரவணைத்து செல்லும் பண்பு கொண்டவர்கள். கடகம் தாய்மையை குறிப்பதால் ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளர்களை கனிவாக கையாள்வார்கள். மக்கள் தொடர்பு, கலைத்துறை, திரவப் பொருள்கள், உணவுப் பொருள்கள் அல்லது கலைத்துறை சார்ந்த துறைகளில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். எந்த துறைக்கு போனாலுமே கூட இவர்கள் பேச்சுதான் இவர்களுக்கு மூலதனம். பேச்சில் மென்மையை கொடுப்பதும் பேச்சில் கனிவாக இருப்பதும் இவர்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் முன்கோபம் அல்லது படார் என்று பேசுவது இவர்களுடைய இயல்பாக இருக்கும். அதே இவர்களுக்கும் துலாம் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது லக்கணத்திற்கு 8ஆம் இடம் சுக்கிரன அதிபதியாக வருவதனால் மேசத்தை போலவே இவர்களுக்கும் வெளிப்படையான காற்று ரிஷபம் நிலையான நிலராசி என்பதனால உங்களுடைய ஆசைகள், கொள்கைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வடிவத்தை தரும். அதுல சில நேரங்கள்ல வடிவம் அது சரியா வரல அப்படிங்கும் போது மனக்குழப்பங்களும் மனசங்கடங்களும் மனசஞ்சலங்களும் ஆட்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து ஆன்ம பலம் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல மறைமுக எதிர்ப்புகளால் சோதிக்கப்படும். உங்களுடைய ஆன்ம பலம், மன உறுதி அப்படிங்கிறது சில நேரங்கள்ல மறைமுக எதிர்ப்புகளால் சோதனைக்கும் உள்ளாக்கப்படும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட இவர்களுக்கு அடிப்படை திட்டம், ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த மக்கள் தொடர்பையும் நவீனத்துவத்தையும் புதுமையும் கொண்டு வருவார்கள், பயன்படுத்துபவர்களாக இருப்பார்கள். நியாயமான முறையில் லாபம் ஈட்டுவது பாணி, கொள்கையின் புத்திசாலித்தனமாகவும் அதை செயல்படுத்தும் களத்தில் மென்மையாகவும் இருப்பார்கள். இவர்கள் வணிகம் சார்ந்த தொழில்களில் போவதும், சுய தொழில்கள் அல்லது சுய சேவை சார்ந்த தொழில்களில் இவர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். வேலைக்கு போவது என்பது சற்று இவர்களுக்கு பொருளாக செயல். அப்படி வேலைக்கு போகும்போது தனது பேச்சின் நிதானத்தையும் கனிமையும் கொண்டிருந்தால் இவர்களுக்கு வெற்றி உண்டாகும். வெற்றிக்கான ரகசியம் என்பது தங்களுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி மற்றவர்கள் மனதை பெற்று தொழிலில் வெற்றி அடையக்கூடியவர்கள். அப்படின்னா தனது பேச்சாற்றலில் கணிப்பையும் கருணையும் கொண்டிருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக வரும். அப்படிப்பட்ட இவர்களின் சிந்தனை தெளிவும் மக்கள் செல்வாக்கு, கொள்கையில் தர்க்கமாகவும் தொழிலில் அன்பாகவும் இருப்பதே இந்த துலாமே தனி சிறப்பாக இருக்கும்.